ஹாய் வணக்கம். அப்ஸ்லாங்கா டெவுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்கள் போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்டோட சம்பந்தப்பட்ட ஒரு டூலை பற்றி பார்க்க போறோம். ஒரு டூல், ஒரு டெவலப்மெண்ட் கிட், அதை நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லிக் கொள்ளலாம். போஸ்ட்மேன் அதாவது உங்களுக்கு வளமையா தெரிஞ்ச தபால்காரன் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கொள்ளலாம். தபால்காரன் வேற என்ன, கடிதத்தை கொண்டு போறது கொண்டு வாரது அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஏபிஐ என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக செய்த ஏபிஐஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக அண்டு மோக்கன்னு சொல்றது, அதாவது ஃபேக்கா வந்து ரிக்வெஸ்ட்டை கிரியேட் பண்றதுக்கு பலவிதமான இம்பார்ட்டண்ட்டான டெவலப்மெண்டோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த போஸ்ட்மேன் அல்லது ஜேமீட்டர் என்று சொல்லியும் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஓல்டு பட் பவர்ஃபுல், பட் வெரி லேட்டஸ்ட் அண்ட் நிறைய டெவலப்பர்ஸால விரும்பப்படுறது இந்த போஸ்ட்மேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு அப்ஸ்லாங்கா டெவ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் அப்ஸ்லாங்கா டெவ். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா போஸ்ட்மேனுக்குன்னு சொல்லி பிரத்யேகமா ஒரு கோர்ஸ் இருக்க போகுது. போஸ்ட்மேன் என்றா என்ன, அதனுடைய கமிங் சூன் போட்டுக்கேன்டா. நான் இப்பதான் இந்த வீடியோ செய்யறேன். பிரத்யேகமா அதுல நாங்கள் வந்து போஸ்ட்மேன் ரிக்வெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறது, போஸ்ட்மேன் கலெக்ஷன் என்றா என்ன, ரிக்வெஸ்ட் என்றா என்ன, போஸ்ட்மேன் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, அண்ட் குக்கீஸை வந்து எப்படி செட் பண்றது, ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் வந்து போஸ்ட்மேன்ல வந்து அப்படி எங்க சான்சஸ் இருக்கு புலவாரத்துக்கு. மேபி நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு என் பாயிண்டை தந்து இல்லாட்டி ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷனை தந்து அவங்க உங்கள்கிட்ட ஓகே திஸ் இஸ் அவர் ஏபிஐ டாக்குமெண்டேஷன், இதை வச்சு தான் நீங்க ஆப்பை டெவலப் பண்ணணும், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும்னு சொல்ல வரைக்கும். ஸோ நாங்கள் அதை கோடிங்ல வந்து டெஸ்ட் பண்றதை விட இந்த போஸ்ட்மேன் மாதிரியான ஒரு டூலை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா வெரி ஈஸியா நாங்க பிள்ளைய கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கெட் ரிக்வெஸ்ட் என்னன்னு நான் பிறகு விளங்கப்படுத்துறேன். மேபி உங்களுக்கு அதுல கிளியர் இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் செய்ய போறோம். அதுல உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா போய் கலெக்ஷன்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு மேபி நீங்க ஒன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, இன்கேஸ் நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏபிஐ டிஃப்ரெண்ட் என் பாயிண்ட்டை கால் பண்ண வேண்டி இருக்கு, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் பிரத்யேகமா ஒவ்வொரு ஏபிஐ இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதை நீங்க கலெக்ஷன் மாதிரி ஒரு ஃபோல்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனா சேவ் பண்ணி வச்சா அதை வந்து உங்களோட டீம்ஸுக்கு இடையில ஷேர் பண்ணி கொள்ளலாம். போஸ்ட்மேன் வந்து பேசிக்கா வந்து ஃப்ரீயான ஒரு டூல் தான், இருந்தாலும் அட்வான்ஸான விஷயங்களை நீங்க பே பண்ணி வாங்கி பாவிச்சு கொள்ளலாம். ஓகே, சாதாரணமான டெவலப்மெண்ட் வேலைக்கு ப்ரீ வெர்ஷன் வந்து போதுமானது. ஓகே, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இதுல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு போஸ்ட்மேன்ல, அதையும் நாங்கள் பார்க்கலாம். அண்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து எப்படி போஸ்ட்மேன்ல கிரியேட் பண்றது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், பட் HMAC அக்கா மக்கண்டு இத்தாலியில சொல்றது HMAC 256 அப்படின்னு சொல்லி HMAC 256 சொல்லி ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டத்தை வந்து நாங்கள் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எல்லாம் குழம்பாதீங்க. ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் அது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு சைட்டாலையும் சைன் பண்ணின ரிக்வெஸ்ட் வந்து ஓகே சைன் பண்ணி இந்த சைட்ல இருந்து கிளையன்ட் சைட்ல இருந்து வர ரிக்வெஸ்ட் வந்து சர்வர் சைட்ல இருந்து வர ரிக்வெஸ்ட் வந்து ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டி கிளையன்ட் ரெண்டுமே வந்து ஐடென்டிஃபை பண்றோம்ன்ற ஒரு கட்டத்துல இந்த ரெண்டு ரிக்வெஸ்டும் சரியா எக்ஸாக்டா இவர்கிட்ட இருந்து தான் இந்த ரிக்வெஸ்ட் வருதுன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சிஸ்டத்தை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி சொன்னா ஓகே, HMAC ஆத்தென்டிகேஷன் கொஞ்சம் குழம்பாதீங்க. அப்படி ஒரு சிஸ்டத்தை செய்யும் பொழுது அதை நாங்கள் டெஸ்ட் பண்றதுக்கு மேபி ப்ரீ ரிக்வெஸ்டான சில இதுகளை வந்து செய்யக்கூடியதா இருக்கும். அதாவது கோடிங் எழுதி அதை நாங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலா செய்யாம நாங்கள் போஸ்ட்மேன்ல வச்சு செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு மீனிங் வந்து ஒவ்வொரு HTTP ரிக்வெஸ்டையும் சென்ட் பண்றதுக்கு முதல் நாங்கள் சில ஸ்கிரிப்டை ரன் பண்ணி வேரியபிளை கூட ஈவன் நாங்கள் டைனமிக்கா செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதை விட அதை கொஞ்ச நாளைக்கு முதல் தான் இன்ட்ரடியூஸ் ஆயினது போஸ்ட்மேன்ல. அதை விட போஸ்ட்மேன்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மோக் சர்வீஸ் இருக்கு, ரன்னர் இருக்குது. அதாவது நாங்க தொடர்ந்து ரிக்வெஸ்ட் அனுப்பி பார்த்து அதுண்ட சர்வர் எப்படி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
ஓகேவா? ரொம்ப எல்லாம் குழம்பாதீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு செய்ய வேண்டியது அப்ஸ்லங்கா டெவ்ல போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி, ஆஃப்கோர்ஸ் நீங்க ஆல்ரெடி சைன்இன் பண்ணி லாகின் பண்ணி இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க பார்க்கலாம். பண்ணி போஸ்ட்மேன் அப்படின்னு தேடினீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த மொத்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் அல்லது 15 வீடியோஸ் குறையாம இருக்கும். ஆல்மோஸ்ட் போஸ்ட்மேன் சம்பந்தமான எல்லா விஷயங்களையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். ஓகே, ஸ்டே டியூன் வித் மீ. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு வெப்சைட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். ஓகே, இந்த postman.com அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல நீங்கள் வந்து டவுன்லோட் செக்ஷன்ல பிரைஸுக்கு போகாதீங்க. இதை வந்து சைன் அப் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மோக்கப் டூல், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், மானிட்டர்ஸ், ஒர்க் ஸ்பேஸ், டிசைன் அண்ட் மோக், சிஐசிடி அதாவது பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது சொல்றதுன்னா அந்த ஆட்டோமேட்டடா டிப்ளாய்மெண்ட் செய்யலாம். நாங்கள் அதுகளை பற்றியெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வேணும்னு சொல்லிச்சேன்னா இதுல ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று எனக்கு இருக்குது. இதுதான் ஓப்பனா தேடும் பொழுது வந்தது, எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. கேட்ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ஜஸ்ட் ஓப்பனா இருக்கு, எந்த ஆத்தென்டிகேஷனுமே இல்லை. நீங்க நார்மலா இந்த பார்க்கலாம். இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு போட்டு வரேன். ஸோ இந்த லிங்கை வந்து போஸ்ட்மேன்ல நாங்க எப்படி எடுக்கிறது, இதை வந்து எப்படி பியூட்டிஃபை பண்ணி பார்க்கறது, அண்டு ரியலாவே ஒரு போஸ்ட்மேன் ரிக்வெஸ்ட் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அதை வந்து எப்படி கிரியேட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, எப்படி கெட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, டிலீட் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கறது, புட் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்கறது, அப்டேட் பண்றதுக்கு அப்படியான HTTP வேர்ப் அப்படின்னு சொல்லப்படுகிற HTTP புரோட்டோகாலுக்குரிய அந்த வேர்ப்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, CRUD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் இந்த போஸ்ட்மேன் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெர்ஃபெக்டா உங்களோட ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுல எந்த விதமான டவுட்ஸுமே இல்லை. ஸோ எங்களோட இணைஞ்சிடுங்க. அண்டு அப்ஸ்லங்கா டெவலப் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கலந்துரையாடல் பகுதி இருக்குது. அந்த கலந்துரையாடல் பகுதியில் நீங்கள் ஒருவர் கேள்வி கேட்டுக்கிறார், அப்படி சில கேள்விகளையும் நீங்கள் கேட்டால் நாங்கள் பதில் தருவோம். அது மாதிரி கண்ணொளி பகுதியில் போயிட்டு நீங்க கண்ணொளிகளை பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கட்டுரைகள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் ரிலீஸ் பண்ற கட்டுரைகளை வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் கட்டுரைகள் ஆக்சுவலா ஃப்ரீ, ஸோ நீங்க பார்க்கலாம். ஓகே, ஈவன் வீடியோஸ் கூட ஃப்ரீ தான். கண்ணொளி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லெரவல் பேசிக் சீரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாருங்க, லெரவலுக்கு போனீங்கன்னு சொல்லிச்சோன்னா லெரவல்ல அந்த வீடியோஸ் இருக்கும். ஓகே, அனைத்தையும் பார்க்கன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா லெரவல்ட்ட வீடியோவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, லெரவல் இன்ஸ்டால் பண்றதுல இருந்து ஒரு வெப்சைட்டை பேசிக்கா லெரவல்ல செய்யறது மட்டும் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. பை ஃபார் நவ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெவலப்பர் கம்யூனிட்டியை அப்ஸ்லங்கா டெவோட சேர்ந்து உருவாக்குங்க. தேங்க்யூ.